எதுக்காக சென்னை வந்தீங்க? எனக்கு பொண்டாட்டி பிள்ளை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பொண்டாட்டி தெரியல பிடிக்கல. தெரியல பிடிக்கலையா? ஆமா, அடுத்தவங்க கூட போனா எனக்கு பிடிக்கல, அதனால வந்துட்டேன். புள்ள அப்புறம் எனக்கு பிறந்த 2 ஆம்பளை பையன். அவங்களே விட்டுட்டு வந்தீங்க. ஆம்பளை பிள்ளை தானே, 2 ரெட்டை பிள்ளை, நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு வந்துட்டேன். சரி, இப்ப இங்க வந்தீங்க, வேலை பாத்துருக்கலாம்ல, ஏன் வந்து நீங்க தர்மம் கேக்குறீங்க? நான் யார்கிட்ட போய் பிச்சை எடுத்தேன், நீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தொழில் பண்றீங்க? இரும்பு கல்ல வேலை செய்யறேன், குப்பை பிறக்குதேன். இதுவும் ஒரு தொழில் தான். எனக்கு மோடி வரைக்கும் ஆள் இருக்காங்க. இப்ப ஊர்ல இருந்து வந்துட்டோம், நிறைய வேலை வந்துட்டு இருக்குல்ல, ஏன் நம்ம இந்த வேலை பாக்குறோம்? அப்ப நீங்க எனக்கு வேலை போட்டு கொடுங்க, சம்பளத்தை கொடுங்க, ரூம்பு கொடுங்க, 3 நேரம் சாப்பாடு போடுங்க. இப்ப எவ்வளவு நேரம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? நான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கேன். எனக்கு சொந்த இடம் இருக்கு, பீச் இருக்கு. யார் எழுதி கொடுத்தாங்க? எம்ஜிஆர் எழுதி கொடுத்தாரு, அண்ணாதுரை எழுதி கொடுத்தாரு, அதுக்கடுத்து முன்னாள் காமராஜர் எழுதி கொடுத்தாரு. கடல் பாதுகாப்பு தமிழ்னு ஒருத்தர். உங்களோட இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டி இருந்திருக்கலாமே, ஏன் கட்டல? எனக்கு தான் வீடு இருக்கு, சொத்துமே இருக்கு, மொத்தம் நீங்களே சொத்து தான், இவன் சொத்து தான், அவரும் சொத்து தான். எனக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களாம் சொத்து தான். இவங்கெல்லாம் நான் மறந்து நாட்டுக்கு போக முடியுமா? ஊருக்கு